Dear students, today we are going to learn about my native place. My native place na சொந்த ஊர், பிறந்து வளர்ந்த இடத்தை தான் என்ன சொல்லுவாங்க, நேட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, see this picture. இந்த பிக்சரில் ஒரு கேர்ள் இருக்காங்க. இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, ஹாய், ஐ ஆம் நீலா, ஐ லவ் மை நேட்டிவ் பிளேஸ், டூ யூ? என்னோட நேம் நீலா, எனக்கு என்னோட நேட்டிவ் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, let's see this lesson. My little dictionary. ஓகே, டிக்ஷனரினா என்னென்னு உங்களுக்கு தெரியும். வேர்டுக்கான மீனிங் இருக்கும். நமக்கு ஏதாவது வேர்டுக்கு மீனிங் தெரியலன்னா என்ன பண்ணுவோம், டிக்ஷனரியை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டில் டிக்ஷனரின்னு சொல்லிட்டு சம் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கான மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, let's see some words and their meanings. First one, bullock cart. See this picture, bullock cart. It means a vehicle with 2 or 4 wheels driven by bulls. அதாவது 4 wheels இருக்கும். எதை யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, புல்ஸ், மாடு யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க தமிழில், மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிளக். பிளக் மீன்ஸ் ஏர் உழுகிறது. ஓகே, டர்ன் அப் எர்த் வித் எ பிளக். என்ன பண்ணுவாங்க, மாடு யூஸ் பண்ணி, மாடெல்லாம் பயன்படுத்தி ஃபார்மர் ஸ்கிராப்ஸ் லேண்ட்ஸை பிளக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்னாகும், சாயிலை டர்ன் அப் பண்ணுவாங்க. அடியில் மேலே இருக்கக்கூடிய மண்ணை அடியிலையும், அடியில் இருக்கக்கூடிய மண்ணை மேலேயும் டர்ன் அப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், scarecrow. Scarecrow mean a figure made to look like a person and put in a field to frighten birds away. Scarecrow அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொம்மை செஞ்சு கிராப் லேண்ட்ஸில் வைப்பாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கிராப்லேண்ட்ஸில் இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் எல்லாத்தையும் பேர்ட்ஸ் சாப்பிட வரும். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால கிரெயின்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கேர்க்ரோவை அந்த கிராப்லேண்டில் நட்டு வச்சு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வராமல் தடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்னால் என்ன, தானியங்கள். வீட் ஆர் அதர் கல்டிவேட்டட் cereal used as food. இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபுட்டாக யூஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கிரெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆர்மர். ஆர்மர் மீன் த மெட்டல் கவர் worn to protect the body in battle. அதாவது மெட்டலால் செஞ்ச ஒரு கவர். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பேட்டில், அதாவது போருக்கு செல்லும்போது அவங்களுக்கு அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக இதை அவங்க போட்டுப்பாங்க. கவச உடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், லெட்டர்ஸ் லேர்ன். ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். இந்த லெசனோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போகிறாங்க. இட் இஸ் சம்மர், சந்தோஷ் வெக்கேஷன் ஹாஸ் ஸ்டார்டட். இது என்ன சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, சம்மர் சீசன். அதனால் சந்தோஷ் அப்படின்ற ஒரு பாய்க்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷ் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போகிறாங்க. His parents are going to Sirumalai, his parents' village.
சந்தோஷோட பேரண்ட்ஸ் எங்கே போகிறாங்க? சிறுமலை. அது யாரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. அது அவங்களோட பேரண்ட்ஸோட வில்லேஜ், ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட். சந்தோஷ் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எக்ஸைட்டட் அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போகிறோம், வில்லேஜுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க. He records an audio diary on his mother's phone. அவங்க அந்த வில்லேஜில் அவங்க பார்க்குறது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? ஆடியோ ரெக்கார்டாக பண்ணிவிட்டு அவங்களோட மதர் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. He records all his feelings during the visit. என்ன பண்ணாங்க? அந்த வில்லேஜில் அவங்க விசிட் பண்ண எல்லா ஃபீலிங்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. Later he writes down in his diary what he had recorded. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்க என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்களோ அதை அவங்களோட டைரியில் ரைட் பண்ணி வைக்கிறாங்க. Let's read his diary to know his experiences during this visit. அப்போது அந்த சந்தோஷோட விசிட், சம்மர் வெக்கேஷனுக்கு போனாங்க இல்லையா வில்லேஜுக்கு, அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸை அவங்க டைரியில் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க டைரியை தான் படிக்க போகிறோம். ஓகே. 10th April. I am very eager to visit my grandparents' village. ஈகர்னா ஆர்வம். அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ். நான் யாரை பார்க்க போகிறேன்? என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் பேக்டு மை க்ளோத்ஸ் அண்ட் டேப் ஃபார் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க? சந்தோஷ் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், க்ளோத்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அண்ட் வீடியோ கேம் விளையாடுறதுக்கான டேபும் அவங்க எடுத்துக்கிறாங்க. we will be traveling in a bus. அவங்க இதில் ட்ராவல் பண்ண போகிறாங்க? பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் 11th April. Today we are traveling. 11th April அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு. Though it is summer, the weather is pleasant in the morning. அப்போ என்ன சீசன் அப்படின்னா சம்மர் சீசன். அப்படி இருந்தாலும் அவங்க வில்லேஜுக்கு என்டர் ஆனோன்னா அங்கே எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளீசன்ட், ரொம்ப இனிமையாக இருக்குது. மார்னிங் டைம் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are numerous trees with yellow flowers on both sides of the road. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது, நியூமரஸ் ட்ரீஸ் இருக்குது. அந்த ட்ரீஸில் என்ன இருக்குது? எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரோடோட போத் சைடு அப்படின்னா ரெண்டு சைடு ரோடோட ரெண்டு சைட்லேயுமே என்ன இருக்குது? ட்ரீஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There is greenery all around. greenery all around அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு அழகாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are many white cranes in the lush green paddy fields. paddy fields அப்படின்னா நெல் வயல். ஓகே, நெல் வயலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க? ஒயிட் கிரெயின்ஸ், கொக்கெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசுமையாக இருக்கக்கூடிய நெல் வயல், green paddy fields அப்படின்னு சொல்கிறாங்க. The scarecrows have managed to scare away the crows in the fields. இந்த scarecrows என்ன பண்ணுது? நம்ம scarecrowsனால் என்னென்னு டிக்ஷனரியில் பார்த்தோம். ஓகே, அது என்ன பண்ணுது அப்படின்னா க்ரோஸ் எல்லாம் அந்த ஃபீல்டில் இருந்து துரத்துறதுக்காக வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே க்ரோஸ்லாம் வராமல் வேறு பிளேஸ்க்கு பறந்து போயிடும்.
There is no traffic noise and air pollution in the village. இந்த வில்லேஜில் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, டிராஃபிக் எதுவும் இல்லை, நாய்ஸ் இல்லை, ஏர் பொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் சொல்கிறாங்க. I get off the bus and run to meet my grandparents. அந்த பஸ்லேருந்து அவங்க இறங்கின உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி போய் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. தே ஆர் டிலைட்டட் டு see me. என்ன பண்ணுறாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டிலைட்டடாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. டிலைட்டட்னா மகிழ்ச்சி. இவங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிலைட்டடாக இருக்காங்க. தி ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை மெனி பிக் ட்ரீஸ். அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஹவுஸை சுற்றி நிறைய ட்ரீஸ் இருக்குது, மெனி பிக் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் எ ஃபியூ ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நீம், பனானா, பொம்க்ரேனட் அண்ட் கோகோனட் ட்ரீஸ். என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நீம், பனானா, பொம்க்ரேனட் அண்ட் கோகோனட் ட்ரீஸ். இதெல்லாம் என்ன ட்ரீஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னா பலாப்பழம். ஓகே, ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். மேங்கோ அப்படின்னா மாம்பழம். நீம் அப்படின்னா வேப்பமரம். ஓகே, நீம் ட்ரீனா வேப்பமரம். பனானா வாழை மரம். பொம்க்ரேனேட் அப்படின்றது மாதுளை. நெக்ஸ்ட் கோகோனட் ட்ரீ அப்படின்னா தென்னை மரம். ஓகே, இந்த எல்லா ட்ரீஸும் எங்கே இருக்குது, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டை சுற்றியும் இருக்குது. தி ட்ரீஸ் ஹாவ் abundant fruits. அந்த ட்ரீஸில் எல்லாம் என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா abundant, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹேஸ் plucked some ripe mangoes for me. அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷ்காக அவங்க மரத்தில் இருந்த ரைப் மேங்கோஸ், பழுத்த மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தி மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூஸி அண்ட் ஸ்வீட். அந்த மேங்கோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் 12th April. I have woken up early today. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரமாக சந்தோஷ் எழுந்திரிச்சிடுறாங்க. am out of for a walk in the morning. என்ன பண்ணுறாங்க, மார்னிங் வாக் பண்ணிட்டு போகிறாங்க. the cool breeze is blazing. ஓகே, கூல் breeze அப்படின்னா இளந்தென்றல் என்ன அமைதியாக்கி கொண்டுட்டு போகுது, ரொம்ப அமைதியான காற்று இளந்தென்றல் வீசுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி கோகோனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேசிலி. அங்கே இருக்கக்கூடிய கோகோனட் ட்ரீயில், கோகோனட் பாம்ஸ் அதனோட தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கீற்றுக்கள்லாம் எப்படி ஸ்வேயிங் லேசிலி, சோம்பேறி மாதிரி ரொம்ப மெதுவாக அசைஞ்சிட்ருக்கு, ஆடிட்டுருக்கு, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தேர் ஃபீல்ட்ஸ். ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு முன்னாடியே நேரமாக அந்த ஃபீல்ட்ஸில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் கட்டிங் தி கிராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் த்ரெஷிங் தி பேடி. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீல்ட்ஸில் கிராப்ஸை கட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் பேடியை என்ன பண்ணுறாங்க, த்ரெஷிங் அப்படின்னா கதிர் அடிக்கிறது. அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் த்ரெஷிங். ஓகே, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தி ஏர் இஸ் ஃபில்டு வித் தி ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் இன் தி ட்ரீஸ் அண்ட் தி புஷஸ். அந்த காட்டில் என்ன கேட்குது அப்படின்னா இனிமையான சவுண்டு கேட்குது, ஸ்வீட் சவுண்டு. அது என்னென்ன சவுண்ட் அப்படின்னா பேர்ட்ஸோட சிங்கிங் சவுண்டு. பேர்ட்ஸ்லாம் மார்னிங் டைமில் கத்தும் இல்லையா, அது நமக்கு எப்படி கேட்கும், சிங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். தி குக்கூ சாங் இஸ் பெர்ஹாப்ஸ் தி மோஸ்ட் என்சாண்டிங்.
அந்த எல்லா பேர்ட்ஸும் சவுண்டு வர்றது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்குது, ஸ்வீட் சவுண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குக்குவோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அவனை மயக்கிற மாதிரி என்சாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாங்க. வென் ஐ கம் ஹோம் ஐ ஃப்ரெஷன் அப் அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷன் அப் ஆகுறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு டேஸ்டியட் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் நல்ல டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அவங்களோட லைஃப்பில் இதுதான் ரொம்ப டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூஸ் எ கேர்ள் பாவை. அவங்களோட கிராண்ட் மதர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, பாவை அப்படின்ற கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சி கோஸ் டு தி வில்லேஜ் ஸ்கூல். அந்த கேர்ள் எங்கே போகிறாங்க, வில்லேஜ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. சி லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட். அவங்க கீழே அவங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. சி இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் தி வில்லேஜ். அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லேஜை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பாவை ஷோஸ் மீ ஹவு டு ப்ளே வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக். அந்த பாவை கேர்ள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த சந்தோஷ்க்கு டயரையும் ஸ்டிக்கையும் வச்சு விளையாட கற்றுக் கொடுக்குறாங்க. See this picture. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாவை சந்தோஷம் டயர் அண்ட் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. We happily run down the lanes balancing the tire with a small stick. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அந்த டயரையும் ஸ்டிக்கையும் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. We stop to talk to பாவைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமீர், பீட்டர் அண்ட் உமையால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவைஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க. அமீர், பீட்டர் அண்டு உமையால் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல் சில்ட்ரன் ஹேர் டு ஹாவ் தேர் சம்மர் வெக்கேஷன். எல்லோரும் எதுக்காக வந்திருக்காங்க, சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. அமீர் இஸ் ஹெல்பிங் இஸ் ஃபாதர் இன் மில்கிங் தேர் கவுஸ். அமீர் அப்படின்ற பாய் என்ன பண்ணுவான், அவங்களோட ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீ லெட்ஸ் மீ பேட் இஸ் பிளாக் காஃப். என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குட்டி காஃப் அதாவது கன்று குட்டி என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. பீட்டர் அண்ட் உமையால் ஆர் சிட்டிங் வித் தேர் கிராண்ட் மதர் பிரேக்கிங் கிரவுண்ட் பாட்ஸ் அண்ட் பில்லிங் தெம் நீட்லி. பீட்டர் அண்ட் உமையால் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிராண்ட் மதருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, பிரேக்கிங் கிரவுண்ட் பாட்ஸ் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை உரிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணுவாங்க. லேட்டர் தே வில் டேக் தெம் நட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தெம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த எடுத்துகிட்டு போயிட்டு வில்லேஜ் மார்க்கெட் சந்தையில் செல் பண்ணுவாங்க, விற்பாங்க. ஐ ஹெல்ப் தெம் ஃபார் சம் டைம். நான் அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது போய் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷ் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 13th ஏப்ரல். 13th ஏப்ரல் அன்னைக்கு என்ன ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாவை டேக்ஸ் மீ டு தி வில்லேஜ் பாண்ட். பாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தேர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். என்ன பண்ணுறாங்க, நிறைய சில்ட்ரன்ஸ் அங்கே இருக்காங்க. அந்த தண்ணியிலலாம் தண்ணி அள்ளி தெரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அந்த பாண்டில். சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு தி டாப் ஆஃப் தி டால் டேமரின் ட்ரீ. என்ன பண்ணுறாங்க, சம் பாய்ஸ் டேமரின் ட்ரீ மேலே ஏறி விளையாடிட்டுருக்காங்க. ஓகே, see this picture. இந்த பிக்சரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பாய்ஸ் எல்லாம் டேமரின் ட்ரீ மேலே ஏறி உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்காங்க. ஓகே, கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேனியன் ட்ரீ பக்கத்தில் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடிட்டுருக்காங்க.
My mother and my aunties take me to the river for a refreshing bath. என்னோட ஆன்ட்டியும் மதரும் என்ன பண்ணுறாங்க, ரிவர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன குளிக்க வைக்கிறதுக்காக. I play for some time in the cool water but I cannot swim. நான் என்ன பண்ணுவேன், அந்த கூல் வாட்டர் ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி, ஆற்று தண்ணியெல்லாம் ஓகே, அதில் என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஐ cannot swimனா ஸ்விம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ சிட் ஆன் எ பிக் ஸ்மூத் ராக் அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்மூத் ராக், ரொம்ப மிருதுவான பாறை மேலே ஏறி உட்காந்துட்ருப்பேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்ப்பேன். அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி ஸ்விம் பண்ணிகிட்ருப்பாங்க. They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நல்லா பேசிட்டு விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அண்டு அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹேரை சன்னில் ட்ரை பண்ணுவாங்க, சன்னில் காய வைப்பாங்க, சூரிய வெளிச்சத்தில் காய வச்சிட்ருப்பாங்க. The river is so clean that I can see the bubbles in the riverbed and colorful fish swim by. இந்த ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா, பெபிள்ஸ் கூழாங்கல் எல்லாம் இந்த வாட்டரில் நல்லா தெரியும், கிளியராக தெரியும். அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்விம் பண்ணுறதை நான் பார்த்துட்ருப்பேன். ஐ லவ் தி சீனரி, அதாவது இந்த இயற்கை காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 14th April என்ன பண்ணுறாங்க, we are back to our home in the city. அவங்க வில்லேஜிலேருந்து எங்கே போகிறாங்க, சிட்டிக்கு போகிறாங்க. The trip to our grandparents' home was so enjoyable. இந்த ட்ரிப்பு சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போனாங்க இல்லையா, அந்த ட்ரிப் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு, நல்லா அனுபவித்தேன், சந்தோஷமாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ரைட் பண்ணியிருக்காங்க. Those 2 days flew by so fast. அந்த 2 டேஸும் எப்படி போச்சு, வேகமாக பறந்து போச்சு, எப்படி போணுச்சுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. I realized that during this stay I had neither watched television nor played video games. என்ன சொல்கிறாங்க, அந்த 2 நாள் வில்லேஜில் இருந்த அந்த 2 டேஸும் என்ன பண்ணேன், நான் டிவி பார்க்கல, டெலிவிஷனை நான் பார்க்கல, அண்ட் வீடியோ கேம்ஸும் நான் விளையாடலை. அங்கே வில்லேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணேன், எல்டர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், அந்த இயற்கை காட்சியெல்லாம் நான் பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ரைட் பண்ணியிருக்காங்க. I am eagerly looking forward to our next visit. நான் இன்னும் நெக்ஸ்ட் விசிட் நான் மறுபடியும் எப்போ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங்க் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் டிவி அண்ட் வீடியோ கேம் த ஒன்லி வே டு பாஸ் டைம்? கேன் வி டூ சம்திங் எல்ஸ்? நம்மளோட டைம் எப்படி பாஸ் பண்ணுவோம், டிவி வீடியோ கேம் இதை மட்டுமே பார்த்தா நம்மளோட டைம் பாஸ் பண்ணுமா, நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். டிவி இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடாமல் நம்மளோட டைம் எப்படி பாஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக எப்படி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோசரியில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ட்ஸ்க்கு மீனிங் பார்க்க போகிறோம். ஈகர் அப்படின்னா கீன்,
அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வெக்கேஷன். வெக்கேஷன் மீன் ஹாலிடே. ஓகே, லீவ். நமக்கெல்லாம் சம்மர் வெக்கேஷன் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூமரஸ். நியூமரஸ் மீன் கிரேட் இன் நம்பர், அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது. பெப்பிள். பெப்பிள் மீன் எ கைண்ட் ஆஃப் ஸ்டோன், அதாவது கூழாங்கல் மாதிரி ரொம்ப நைஸ் சாஃப்ட், அதனோட எப்படி டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா சாஃப்டாக மேலே நைஸாக இருக்கும், அதுதான் பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் மீன் வெல் ஸ்கில்டு, நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெல் ஸ்கில்டு, நல்லா பழகினவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, அப்படி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவோம், எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். Okay students, today class is over. We will see in next class. Thank you.